இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி காலிஃப்ளவர் பக்கோடா. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கோடா பண்றதுக்கு நான் வந்து ஒரு பெரிய காலிஃப்ளவர கிளீன் பண்ணிட்டு, நல்லா வெந்நீர்ல உப்பு, மஞ்சள்தூள் போட்டு, இது கொஞ்ச நேரம் வெந்நீர்ல வச்சுட்டு, இது மாதிரி எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இத சேர்த்துட்டு, இது கூடவே வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு ஏத்த மாதிரி ரெட் சில்லி பவுடர். ஒரு 2 பெரிய கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். நீங்க எவ்வளோ காலிஃப்ளவர் எடுக்கிறீங்களோ, அதுக்கேத்த மாரி கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூடவே பார்த்தீங்கன்னா, 1 கப் அளவு மைதா சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு, 1 கப் அளவு அரிசி மாவையும் சேர்த்து, நல்லா இத வந்து கை வச்சு நல்லா பிசிறி விட்டுடுங்க. அந்த உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகணும். இது மாரி நல்லா தண்ணி ஊத்தாம ஃபர்ஸ்ட்டு இது மாரி கலந்து எடுத்துக்கோங்க. இது நல்லா கலந்துட்டு நான் காமிக்கிறேன். இங்க பாருங்க, இது எல்லாமே ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்ப இந்த டைம்ல வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணிய லைட்டா தெளிச்சு, மேல நல்லா பிசிறி விட்டுடுங்க. இது மாதிரி வந்துடும். இப்ப இது மாதிரி வந்த உடனே, இத வந்து மேரினேட் பண்ணி, ஒரு பிளேட் போட்டு மூடி, மினிமம் 1 ஹவர் கூட வைக்கலாம். நீங்க எவ்வளோ நேரம் வச்சாலும் ஓகே. இது வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம எடுத்து இத பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. பாருங்க எவ்ளோ சூப்பரா வந்திருக்குன்னிட்டு. இப்ப எண்ணெயும் நான் நல்லா சூடு பண்ணிட்டேன். இப்ப இத வந்து எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயில போடுறதுக்கு முன்னாடி கை வச்சு லைட்டா அத கலறி விட்டுட்டு, அதுக்கப்புறம் எடுத்து ஈவனா எண்ணெயில ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இத வந்து ஒரு 2 செகண்ட் கழிச்சு, நீங்க கரண்டி வச்சு திருப்பி விடுங்க. அப்பதான் கரண்டில ஒட்டாம வரும். இது வந்து நல்லா திருப்பி திருப்பி விட்டு பொரிய விடுங்க. இது ஒரு 80% வந்து இந்த பபிள்ஸ் அடங்குனதுக்கப்புறம் இத நம்ம எடுத்துடலாம். அதே மாரி நல்லா கலரும் மாறிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா கலர் மாறி நல்லா ஃப்ரையா இருக்கும். இப்ப இத எடுத்து ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுடலாம். அவ்வளோதான் சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.